கரெக்டாக மணி 12:30 ஆகுது. நல்ல வெயில், சரியான வெயில். ஸோ மெயினாக இந்த பறவை புறாக்கள் வச்சுருக்க எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அது நல்ல நடு வெயிலில் திறந்து விட்டு கொஞ்சம் குளிக்க வைக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த புறாக்கள் வர கண்ணு வலி இந்த மாதிரி நிறைய டிசீஸ்களை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், புரியுதா? நம்ம இன்னும் எல்லா புறாயிலும் திறந்து விட்டு ஒரு டீஸில் தண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் குளிக்கிறதுக்கு தேவையுள்ள புறாயல் குளிக்கும். ஏன்னா கொஞ்சம் குளித்தா மட்டும்தான் அந்த புறாயல் கொஞ்சம் ஹெல்த்தியாக நிற்கும். ஏன்னா இந்த சூடு டைமில் வராத நோயே கிடையாது, எல்லா நோயுமே அஃபெக்ட் ஆகும் இந்த ஹீட்டுக்கு புறாயலுக்கு. அதை நம்ம ஃபுல்லாக கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்கறனால நல்ல ஹீட் இறங்கும் கூட்டில். அது எனக்கு என் கூடு சீட்டுனால சரியான சூடு இறங்கும். நம்ம தண்ணி மட்டும் எடுத்து வச்சா போதும், அது தன்னாலே குளிக்கும். அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக குளிக்கும். இப்படி குளிக்கிறனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புறாக்கள் குளிக்கிறதுனால அதுகளுக்குள்ள மேக்ஸிமம் வர நிறைய நோய்கள் தடுக்கலாம். ஸோ அதுக்கு உடம்புல இருக்க அந்த உஷ்ணம் குறையும். அதுக்கப்புறம் அந்த உடம்புல ஒரு மாதிரி ஒரு தூள் மாதிரி இருக்கும் இந்த நம்ம புறாக்களுக்கு. அது எல்லாமே அதுலேருந்து போயிடும். ஸோ அது நேச்சர் பாத் எடுக்கிறது அவ்வளோ நல்லது. நம்ம அதை இந்த கூப்பிட்டு தூக்கி போட்டு தண்ணியில் முக்கதை விடையும் அதுவாக நேச்சராக பாத் பண்ணுற நல்லாயிருக்கும். ஒரு புறா 2 புறா இறங்கினா போதும். இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் பாருங்கள். உடம்பு ஹீட் அளவில் இருக்க எல்லா புறா இப்போ இறங்கி நல்லா குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த வெயிலில் கிடந்தனாலே போதும், அதுக்கு எல்லா இதுவுமே கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற புறாக்களை அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி அந்த சிறகு வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்து அந்த வளர்ந்துருக்க சிறவை ரெக்கையை வெட்டி விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக பண்ண ஒரு மிஸ்டேக் தான் இது. இப்போ நான் புறாக்கு சிறவை வளர்ந்துருக்கு, நான் அதை கவனிக்காமல் விட்டு என்னாச்சு அப்படின்னா, ஒரு புறா நல்ல சிறவை வளர்ந்துருந்து நல்ல அடல்ட் பேர்டு, ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பேர்டு. ஸோ புறா டக்குன்னு எழும்பி பறந்துட்டு, ஸோ ஒரு கூட்டில் பறந்த புறாயெல்லாம் இருக்கும்போது அவள் டக்குன்னு எழும்பி பறந்துடும். ஸோ நம்ம அந்த புறாயில் மிஸ் ஆகுறதுக்கு நிறைய ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இடைக்கிடைக்கு செக் பண்ணி அந்த புறாயலோட ரெக்கை வெட்டி விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறா ஹெல்த்தியாக இருக்கான்னு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் டெய்லி இதை பண்ணுங்கள். ஒரு 10 புறா 15 புறா வச்சுருக்கவங்களே அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. 50 புறா 100 புறா இருந்தால் அது கஷ்டம்தான். ஸோ நம்மளை மாதிரி இந்த மேலே தனியாக ப்ரீடிங்கெல்லாம், அதாவது நம்ம சொந்த தேவைக்கு வச்சுருக்க புறாயில் அடிக்கடி செக் பண்ணுங்கள். 2 நாளைக்கு ஒரு வாட்டியாக செக் பண்ணுங்கள். புறாயில் சளி இருக்கா, ஏதாச்சும் நோய்கள் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு புறாயில் ஏதாவது நோய் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கு மெடிசன் கொடுத்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவில் பார்க்கலாம். பாய்.